சண்டே அது மாதிரி லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினச்சா, ஐயோ! இவருக்கு எந்த நேரம் எப்போ வந்து கேஸ் வரும்னே தெரியாதுங்க. அதனால் டக்குன்னு எந்திரிச்சு கடகடன்னு மார்க்கெட் போயிட்டு வந்துடலான்னு போயிட்டோங்க. நானும் அவரும் போயிட்டு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் மீன் வாங்கியிருந்தேன். 2 கிலோவுக்கு பாறை மீன் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கூடவே மாம்பழம் வாங்கியிருந்தேன். மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு. சீசன் வேறு முடிஞ்சு போச்சா, அதனால் ரேட்டே 100 ரூபாங்க 1 கிலோ. கிச்சனில் நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு எந்திரிச்சேன். 2 பசங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தா, நம்ம வீட்டில் அவுடோர் கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. கொஞ்சம் டைல்ஸ் போட்டணும்னு வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த பசங்க. பார்த்துட்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. வந்து ஃபுல்லாக ஒட்டுற வேலையை ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் என்னென்னா, பாத்ரூமில் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பேஸ்ட் வச்சு அதெல்லாம் அடைச்சி விட்ருந்தாங்க. அந்த 2 வேலையும் பார்த்தாங்க. பார்க்கும்போது என்னுடைய பசங்க மாதிரியே இருந்தாங்க. நான் கேட்டேன், எப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எப்பயுமே இதான் ஒர்க்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, நாங்கள் பார்ட் டைமாக இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஒரு வயசு வரைக்கும் தான் பெற்றவங்களை டிபெண்ட் பண்ணி பிள்ளைங்க இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளே சம்பாதிக்கணும், நம்ம காசுலேயே படிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் எல்லா குழந்தைங்களுமே. அப்படி நினச்சாதான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். 4 பேரும் 4 விதமாக உழைச்சோம்னா நம்ம குடும்பத்தில் வருமானம் அதிகமாகும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அவரும் அந்த பசங்க கேட்டதுக்கும் மீறியும் நாங்கள் பைசா கொடுத்து அனுப்பிவிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பசங்க சொன்னதை கேட்கும் பொழுது. அவங்கள அனுப்பி வச்சுட்டு நானும் அவரும் உட்காந்து சாப்பிட்டோங்க.